ஓ வந்துட்டியா? நான் யாருன்னு உனக்கு தெரியலையா மயூரி? இல்ல தெரிஞ்சும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றியா? யார் நீங்க? இங்க பாருங்க, தேவையில்லாம விளையாடாதீங்க. நான் உங்களை பாக்குறதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பழைய சண்டைய மனசுல வச்சுக்கிட்டு ஆளையே தெரியலன்னா எப்படா செல்லும்? பார் மயூரி, நான் உன்னுடைய ஹர்ஷா வந்திருக்கேன். இவ்வளவு தூரம் உன்னை தேடிக்கிட்டு வந்திருக்கேன். டேய், யாரா நீ? போருக்கி, என்ன விளையாடியா என்கிட்ட? இங்க விளையாடுறது நீதான் மயூரி, என் வாழ்க்கையில. இங்க பார், நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. வீட்டுல எல்லாரும் இருக்காங்கன்னு பயப்படுறியா? நீ ஒன்னும் பயப்படாத மயூரி. நான் உன்னை அவ்வளவு லேசில விட்டு கொடுத்துட மாட்டேன். டேய், கொஞ்சம் நாக்கு அடக்கி பேச. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசின போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். யாரா நீ? இங்க பாரு மயூரி, எல்லாரும் முன்னாடியும் என்ன தேவையில்லாம இன்சல்ட் பண்ணாத. இங்க பாரு, நமக்குள்ள 1008 சண்டை இருக்கலாம். அதுக்காக நம்ம தனியா உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கலாம். இன்னும் காலம் ஒன்னும் கெட்டு போயிடல. உனக்கு வீட்டுல இருக்கிறவங்க முன்னாடி பேசுறதுக்கு கஷ்டமா இருந்தா பரவாயில்ல, நான் இப்ப கிளம்புறேன். நாம எப்பவும் சந்திக்கிற இடத்துல உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். சாயந்தரம் வந்து மறந்துடாத. பாய். புது கேரக்டரா இருக்கான். என்னோட கதைக்கே வில்லனா? இப்பதான் முதல் தடவையா இவனையே பாக்குறேன். இவன் யாரா இருப்பான்? வாய்க்கு வந்தபடி என்னென்னமோ பேசிட்டு போறான். வீட்ல எல்லாரும் முன்னாடியே சீன் கிரியேட் பண்ணிட்டானே. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. இப்ப வீட்ல கேட்டா என்ன பதில் சொல்றது? இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான்? முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான். அம்மா, டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.